4 பென்ஷன் சிங்கங்களும் ஒரு அதிரடி யூடியூப் சேனலும். குட்டிக்கதை. பொதுவாக 60 வயதானால் என்ன செய்வார்கள்? பேரன் பேத்திகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார்கள், சர்க்கரை வியாதி பற்றி பேசுவார்கள், அல்லது நாங்கள்லாம் அந்த காலத்துல என்று ஆரம்பித்து அடுத்த தலைமுறையை தூங்க வைப்பார்கள். ஆனால் நம்ம ஊர் 4 நண்பர்கள், பெயரை விட அவர்களின் லூட்டிகளே பிரபலம், கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவர்களுக்கு பென்ஷன் வந்ததே தவிர அவர்களது நக்கல் நையாண்டிக்கு ரிட்டையர்மெண்ட் வரவே இல்லை. ஒரு மாலை வேளையில் அந்த 4 நண்பர்களும் வழக்கம் போல பார்க்கில் அமர்ந்திருந்தார்கள். முதலாவது தாத்தா, டே, இந்த பேப்பரை படிச்சு போர் அடிக்குதுடா, அடுத்தவன் என்ன பண்றான்னு பேசுறதை விட நாம என்ன பண்றோம்னு ஏன் ஊருக்கே காட்டக்கூடாது? இரண்டாவது தாத்தா, அதுக்கு என்ன பண்ணணும், டிவில வரணுமா? மூன்றாவது தாத்தா கொஞ்சம் அப்டேட் ஆனவர், அதெல்லாம் பழைய காலம், இப்போ யூடியூப்னு ஒன்னு இருக்கு, அதுல வீடியோ போட்டா உலகமே பார்க்கும். நான்காவது தாத்தா, சரி எவனாவது ஒருத்தன் போன எடுங்கடா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம். அப்படித்தான் பிறந்தது அந்த சேனல். எந்த விதமான பயமும் இல்லாமல் கையில் இருந்த ஒரு பழைய ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களது முதல் வீடியோவை பதிவு செய்தார்கள். இவர்களிடம் பெரிய கேமரா இல்லை, எடிட்டிங் ஸ்டுடியோ இல்லை, ஏன் ஒழுங்கான மைக்கு கூட இல்லை. ஆனால் இவர்களிடம் இருந்தது கெத்தாக பேசும் யதார்த்தம். இவர்கள் செய்த லூட்டிகள் என்ன தெரியுமா? 1. இழுசுகளை கிண்டல் செய்வது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா ஒரு வாரம் தூங்க மாட்டோம். இப்போ இருக்கிற பசங்க இன்ஸ்டாகிராம்ல ஹாய் அனுப்பிட்டு அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிறானுங்க என்று இவர்கள் செய்த விமர்சனங்கள் இளைஞர்களையே ரசிக்க வைத்தது. 2. கலக்கல் சமையல். டயட்னு சொல்லிட்டு பட்டினியா கிடக்காதீங்கடா என்று சொல்லிக்கொண்டே 10 கிலோ கறியை சமைத்து அதை ருசித்து சாப்பிட்டு அந்த வீடியோவை பார்க்கும் நமக்கே எச்சல் ஊற வைப்பார்கள். 3. அரசியல் நக்கல். எந்த கட்சியையும் விடாமல் ஊர் பஞ்சாயத்தில் ஆரம்பித்து அமெரிக்க தேர்தல் வரைக்கும் இவர்கள் அடிக்கும் கமெண்ட்கள் அத்தனையும் வெடிச்சிரிப்பு ரகம். யாரோ ஒரு பேரன் இவர்களது வீடியோவை இன்ஸ்டாகிராமில் ஒரு மீமாக போட அது தீயாய் பரவியது. யாருப்பா இந்த தாத்தாக்கள், இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே என்று கமெண்ட்கள் குவிய தொடங்கின. ஒரே வாரத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள். இவர்கள் வீடியோ போட்டால் போதும், நிமிஷத்துக்கு 1000 வியூஸ்கள். காரணம் என்ன? இவர்களிடம் இருந்த உண்மை. செயற்கையான சிரிப்பில்லை, மேக்கப் இல்லை, யதார்த்தமான கிராமத்து தமிழ், இடையில் வரும் பழைய காலத்து கதைகள், அப்புறம் இவர்கள் அடித்துக் கொள்ளும் அந்த நட்பு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் தங்களது சொந்த தாத்தாக்களை பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மைக். புதிய யூடியூபர்களுக்கு தாத்தாக்கள் கொடுக்கும் மாஸ் டிப்ஸ்கள். யூடியூபில் வெற்றி பெற துடிக்கும் இளைய தலைமுறைக்கு இந்த பென்ஷன் சிங்கங்கள் தங்களது பாணியில் சொல்லும் 4 முக்கிய